இந்த வீடியோவில் நம்ம வந்து 1-குளோரோபியூட்டேன்லேருந்து நம்ம வந்து ஆக்டேனை நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஓகே, அப்போ 1-குளோரோபியூட்டனோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எப்படி வரையலாம்? பியூட்டேன் இல்லையா, அப்போ 4 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும். அப்போ CH3 CH2 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 Cl. ஓகேவா? ஸோ குளோரோபியூட்டேன். இது நம்ம என்ன பண்ணோம்? ஆக்டேன். ஆக்டேன் நமக்கு என்ன இருக்கணும்? 8 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ 8 கார்பன் அட்டத்தில் கார்னரில் மட்டும் நமக்கு வந்து CH3 வந்து இருக்கும், நடுவில் எல்லாமே நமக்கு வந்து CH2 வந்து இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை CH2 வந்து இருக்கும்? 6 CH2 வந்து இருக்கும். இது CH3. அப்போ நம்ம ஆக்டேனை இப்படி கூட நம்ம எழுதலாம். ஓகேவா? CH2 வந்து நடுவில் வந்து 6 இருக்கணும், ரெண்டு கார்னர்லையும் CH3 வந்து இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் நீங்கள் முதல்ல எழுதினதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் கார்பன் செக் பண்ணி பாருங்க. இங்கே நமக்கு வந்து 4 கார்பன் அட்டம் வந்து இருக்குது. ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கார்பன் அட்டம்ஸ் ஆர் தேர். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் என்ன இருக்குது? அப்படியே நமக்கு வந்து டபுள் ஆயிருக்குது. அப்போ டபுள் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? உட்ஸ் ரியாக்ஷன் தான். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் ஆகுது அப்படின்னாலே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது உட்ஸ் ரியாக்ஷன் தான். ஆல்டர் கண்டென்சேஷனும் நமக்கு வரும். ஆனால் ஆல்டர் கண்டென்சேஷன் நமக்கு என்ன சம் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து வரும். ஆல்டிஹைட், ஆல்கஹால் அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து வரும். வெறும் ஹைட்ரோகார்பன்ல டபுள் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து உட்ஸ் ரியாக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து உட்ஸ் ரியாக்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபியூட்டேன் வந்து நம்ம எடுத்துப்போம். CH3 CH2 CH2 Cl வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம்? 2 Na மாலிகுல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். சோடியம் ப்ளஸ் சோடியம் 2 Na மாலிகுல் வந்து ஆட் பண்ணோம். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அனதர் மாலிகுல், இன்னொரு மாலிகுல் ஆட் பண்ணீங்க அப்படின்னா CH2 CH2 Cl. ஓகே, அப்போ நமக்கு என்ன பண்ணா இந்த NaCl வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ இந்த NaCl நமக்கு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த 2 மாலிகுல் நம்ம சேர்த்து அப்படியே நம்ம வந்து கம்பைன் பண்ணி எழுதிட வேண்டியதான். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH2 6 டைம்ஸ் CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக எப்படி வந்து NaCl வெளியே போயிட்டு இந்த 2 மாலிகுலும் கம்பைன் ஆகுதுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஆனால் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் வந்து உட்ஸ் ரியாக்ஷன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வந்து CH3 CH2 CH2 Cl ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாலிகூல்ஸ் ஆஃப் நமக்கு வந்து Na, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்கில் அப்படின்னா ஈத்தர் வந்து நம்ம வந்து போடணும், ட்ரை ஈத்தர். நீங்கள் எங்கெல்லாம் வந்து சோடியம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஈத்தர் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் வித் வாட்டர் மாலிகூல். அப்போ அங்கே மாய்ச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சோடியம் வந்து ட்ரை ஈத்தர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ 2 மறுபடியும் நமக்கு என்ன ஆக்டேன் ப்ராடக்ட் வந்து கிடைச்சுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரே ஈக்குவேஷனாக வந்து நீங்கள் வந்து எழுதிருங்க. இந்த மாதிரி வந்து CH2 CH3 ஒரே ஈக்குவேஷனாக எழுதிருங்க. இந்த மட்டும் எழுதினா வந்து போதும். இந்த கன்வர்ஷனுக்கு இதை மட்டும் எழுதினா போதும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி NaCl வெளியில் போகிறதெல்லாம் நீங்கள் வந்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து அப்படி போட்டிருக்கிறேன். இல்லை சார் எனக்கு இதான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பென்சிலால் எழுதிட்டு நீங்கள் ப்ராடக்ட் எழுதிட்டு மறுபடியும் அழிச்சிருங்க. ஓகேவா?